தமிழ்நாடுன்னு நேற்று பிரச்சாரத்தை தமிழக வெற்றியாளர் தொடங்கியிருக்காரு. திருச்சிக்குமே போக்குவரத்து நெரிசலில் முழுவதுமாக ஸ்தம்பித்ததை பார்க்க முடியுது. விமர்சனத்தை முன்வைக்கும் போது கூட 2 அமைச்சர்களையும் முன்னிறுத்தி தான் அவர் விமர்சனத்தை முன்வைச்சார். இதுவரைக்கும் திருச்சி மாவட்டத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சி பணியும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு நேரடி விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் 2015 இருக்கும்பொழுது 16 தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி, 2021 தேர்தல் தயாராகும் பொழுது ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள். யார் என்ன செஞ்சிருக்காங்க, யார் என்ன செய்யலை, நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது. அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற. நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதாக கூட நானும் இன்னைக்கு செய்திலாம் பார்த்தேன். நேற்று நான் சென்னையில் இருந்தேன். ஏறத்தாழ ஒரு 3000 தமிழ் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கள் பணியாணை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 6000 யூத்துக்கு நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து பணியாணை வழங்குறது இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நேற்று கோயம்புத்தூருக்கு இறங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே நேராக இப்போ உங்களுக்கு நான் சந்திக்க வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும் பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி அந்த கூட நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்த்துக்க செய்தியில் கேட்கலன்னு சொல்கிறதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லுவேன் நான். பீயிங்க பத்திரிகையாளர், பீயிங்க ஒரு மினிஸ்டர், நம்முடைய ப்ரொஃபஷன் நம்ம இருந்திருக்கு. எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான். பல கவர்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருங்கிற அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 ஏக்கரில் அதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். தந்தை பெரியாருடைய பெயரில் காய்கறி அங்காடிக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 236 கோடியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு 22 ஏக்கரில் அதுக்கான அடிக்கல் நாட்டுகள் நடந்திருக்கு. எங்களுடைய முத்தமிழ் கலைஞருடைய பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 408 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்களே பாராட்டிங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஏர்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வசதியோடு எனக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே பஞ்சபூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் பார்க்குக்கான நம்ம அடிக்கல் நாட்டு பண்ணியிருக்கோம். அதே மணப்பாறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1100 ஏக்கரில் நம்ம சிப்காட் கொண்டு ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வர வேண்டும். ஜாபில் போட்டுகின்ற உலகத்தில் 4வது மிகப்பெரிய நிறுவனத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கோம். மணப்பாறையில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் கலைக்கல்லூரியை அறிவியல் கல்லூரி நம்ம முழுமையாக அங்கே கொண்டு வந்திருக்கோம். அதே மணப்பாறை நகராட்சியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வார சந்தை, காய்கறி சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படியே நீங்கள் எங்களுடைய திருவெம்பூர் தொகுதிக்கு வாங்க. எங்களுடைய திருவெம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற அரசு மாதிரி பள்ளிகள் அந்த விடுதியோடு சேர்த்து 56 கோடி ரூபாயில் நீங்கள் கட்டப்பட்டு அங்கே அதுக்கான பணிகள் நீங்கள் தொடங்கி பள்ளிக்கூடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே திருவெம்பூர் தொகுதியில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமிக்கான பணிகள் ஃபர்ஸ்ட் பேஸ் நடந்துட்டு இருக்குது. சூரியூர ஜல்லிக்கட்டுக்கு பெருசாக நம்ம பெருமையாக பேசுகிறோம். அதில் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஜல்லிக்கட்டு அரங்கம் நடக்குது. வருகின்ற பொங்கலில் அங்கே மிகப்பெரிய நம்ம ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த இருக்கணும். ஏன் நம்முடைய திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாங்க அப்படியே நீங்கள் கிட்டத்தட்ட 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய நூலகம், பெரிய நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அறிவுசார் மையமாக நம்ம கொண்டு வந்து நகர பகுதி மாநகராட்சி உள்ளக்குள்ள வாங்க. கிட்டத்தட்ட 7.25 கோடியில் கிட்டத்தட்ட 4 நாலேஜ் சென்டர்ஸ், அந்த கல்விசார் மையத்தை நூலக வசதியோட நாம் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்கா 18 கோடி ரூபாயில் பறவைகள் பூங்கா பற்றி மக்கள்லாம் சந்தோஷமாக போய்